ஹாய், வெல்கம் டு மை சேனல். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா fill in the blanksல அடிஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷன் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவைசர், ஐ மீன் 4 வந்து டிவைசர், இதை வந்து 7ல் மல்டிபிள் பண்ணணும். தென் இதை ஆட் பண்ணணும். சேம் தான், மல்டிபிள் பண்ணி இதை ஆட் பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ணால் 4 7s are 28, 28 + 3 31 by 4 plus 2 6 are 12, 12 plus 1 13, 13 by 2. இப்போது டிவைசர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 4, 2, 2 2s are 4, 2 1s are 2, then 2 1s are 2, 1. இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 4. ஸோ இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது. ஸோ 1ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே வந்துட்டு மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும், 4 வரணும். ஸோ 31 by 4 ப்ளஸ் 13 into 2 26 by 4. ஸோ சேமாக இருக்கா, அப்போ நம்ம ஆட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம ஆட் பண்ண முடியாது. அதனால தான் எல்சிஎம் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 31 + 26 என்ன வரும்னா 57 வரும். 57 நம்ம வந்து அப்படியே போட முடியாது, ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்மளும் அதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா 57 4ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 4 1s are 4, பேலன்ஸ் 1, 4 இந்த 7 கீழே போட்டுக்கிறோம். 4 4s are 16, சாரி இடம் இல்லை, நான் இங்கே போட்டுக்கிறேன். பேலன்ஸ் வந்துட்டு 1, ஐ மீன் ரிமைண்டர் 1 இருக்கும். இது நம்ம எப்படி எடுத்து எழுதணும்னா, கோஷன்ட் மேலே இருக்குது கோஷன்ட், கீழே உள்ளது ரிமைண்டர், இது டிவைசர், அந்த ஃபார்மில் எழுதணும். ஸோ 14 1 by 4 இதான் வந்துட்டு ஆன்சர். புரியுதா? அகைன் சொல்லட்டுமா? இப்போது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக ஆட் பண்ணணும் அப்படின்னா 4 7 மல்டிபிள் பண்ணி 3யோட ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். சேம் 2 × 6 + 1 அதை ஆட் பண்ணி போட்டோன்னா எல்சிஎம் எடுக்கணும். கீழே சேமாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, மாறி இருக்குது அப்படிங்கும்போது எல்சிஎம் எடுத்தோன்னா 4 வருது எல்சிஎம். அப்போ 4ஆக மாற்றிக்கணும் டிவைசரை. இப்போ ஆல்ரெடி இங்கே 4 இருக்கிறதுனால 1ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே 2 இருக்குது. ஸோ இன்னும் எந்த நம்பரோட நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 வருது. ஸோ 57 by 4 ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். கீழே உள்ள டிவைசர் வந்து ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே தான் போடணும். மேலே உள்ளது மட்டும் ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஆன்சர் போடணும். இதுவும் கரெக்டு தான், ஆனால் இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால நம்மளும் அதே மாதிரி போடுறோம். ஸோ வந்து 57 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் இந்த மாதிரி வரும். அதை நம்ம இந்த ஃபார்மில் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோஷன்ட் எழுதிக்கிறோம், தென் ரிமைண்டர், கீழே டிவைசர், தென் நியூமரேட்டர் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர். தென் செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the sum of a whole number and a proper fraction is called a mixed fraction. அதாவது டேஷ் கேட்டிருக்காங்க, அது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அது எப்படின்னா, இப்போ ஹோல் நம்பர் வந்து ஒரு 3 இருக்குது, ப்ளஸ் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து 1/2 அப்படின்னு போடுறோன்னா ஆன்சர் வந்து 3 1/2. ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தானே வருது. இதுதான் வந்து இந்த செகண்டுக்கான ஆன்சர். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்ட்ராக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சேம் மெத்தட் தான். இப்போ 2ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம், மேலே ஆட் பண்ணுறோம். 5 2s are 10, 10 + 1 11, 11 by 2. தென் 3ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம், 1ஓட ஆட் பண்ணுறோம். 3 3s are 9 + 1 10 by 3. இது என்ன பண்ணுறோம், கீழே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். இல்லைனா ஆப்போசிட்டாக கூட நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்சிஎம்னா பின்னாடி வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய சம் வந்து எல்சிஎம் யூஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2
2 1s are 2, அப்படியே இந்த 3 போட்டுக்கணும். திருப்பி 3 3 1s are 3. அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6 வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா மேலே உள்ள நம்பரால் கீழே உள்ள நம்பரை சேம் நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணணும். 11/2 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 6 வரணும். அப்போ 11/2 இன்ட்டு 2ஓட 3 மல்டிபிள் பண்ணால் 6 வருமா? ஸோ 11 3s are 33/6. அதே மாதிரி இங்கே 10/3 இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 வருமா? அப்போது 20/6. இப்போ இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 33/6 மைனஸ் 20/6 ஈக்குவல் டு கீழே சேமாக இருக்குது, அது அப்படியே வச்சுக்கணும். 33ல் 20 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 13 வருதா? ஸோ 13/6. இப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, டிவைஸ் பண்ணணும். 2 6 are 12. ஸோ ஆன்சர் இஸ், கீழே டிவைசர் அப்படியே போடணும், ரிமைண்டர் மேலே வரும், இங்கே கோஷன் வரும். திஸ் இஸ் த ஆன்சர். வருதா? 6 × 2 12, 12 + 1 3, 13/6. இதுதான் வந்து தேர்ட் சம்க்கான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா டிவிஷன் 8 டிவைட் பை 1/2. இதெல்லாம் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா 8 வந்துட்டு பை 1 இருக்குதா நமக்கு வந்து மெயின் பண்ணிக்கணும். டிவைட் 1/2. இது எப்படி போகிறதுனா 8 நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டிவிஷனில் கொடுத்தா மட்டும் 8/1 வச்சுக்கோங்க. இன்ட்டு இதை வந்து அப்படியே வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் மாற்றிக்கணும் 2/1. ஸோ கீழே சேமாக இருக்குது. 8 × 2 16. இதான் ஆன்சர். டிவிஷனில் கொடுத்தா மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது 5th சம். அடுத்து வந்து 5th வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த நம்பர் விச் ஹேஸ் இட் ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ் அப்படின்னா, இப்போ எப்படின்னா ஒரு இப்போ 1/2 அப்படின்னா நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் போட்டோன்னா 2/1 வரும் இல்லையா. ஆனால் சேம் ஓனாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றா தான் இருக்க முடியும். ஸோ 1/1ங்கிறத நம்ம ரெசிப்ரோக்கல் போட்டாலும் சேம் 1/1 வரும் இல்லையா. ஸோ த ஆன்சர் இஸ் 1. இப்போ நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்துட்டு சம் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.